பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 83, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது மாணவர்களை பற்றி சில முக்கியமான கருத்துக்களையும் மற்றும் அவர்கள் என்னென்ன செயல்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த பதிவில் சொல்ல இருக்கின்றேன். அதாவது மாணவர்கள் கையில் எப்பொழுதும் சிறிது பணம் செலவுக்காக வைத்திருப்பது நல்லது. ஏன்னா அன்றாட உணவுகளுக்கும் மருந்து வகைகள் வாங்குவதற்கும் உபயோகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு செயலையும் ஆசிரியரை கேட்டு மட்டும்தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் போதும் ஆசிரியரிடம் சொல்லிட்டு போகணும். இதெல்லாம் நல்ல பண்பு நலன்கள். தாமாக உறவுகள் கூப்பிடுகிறார்கள், நண்பர்கள் கூப்பிடுகிறார்கள், பணி நிமித்தமாக செல்கிறேன் என்று சொல்லாமல் சென்றால் அந்த உடலுக்கு என்ன விதமான உணவு முறைகள் எடுக்க வேண்டும், என்ன மாதிரியான மருந்து வகைகள் எடுக்க வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு முழுசா அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பயிற்சியில் உள்ள போது ஆசிரியரிடம் சொல்லிட்டு தான் போக வேண்டும். ஏனென்றால் ஒரு முறை வியாதி வந்துவிட்டால் அது ஆழமாக உடலில் போய் பதிவாகிவிட்டால் திரும்ப குணப்படுத்துவது நீண்ட நாள் ஆகிவிடும். அப்புறம் பயிற்சி பாதியில் இருக்கிற மாதிரி ஆகிவிடும். அல்லது அரைகுறையாக ஒரு தகுதியில்லாத ஒரு உடலான வீட்டை கட்டுவது போன்ற ஒரு செயல் உருவாகிவிடும் என்பதால் உடல் நோய் தொற்றுகள் வருவது இயல்பு. ஆனால் அது அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உணவு அவரவர் கைகளால் சமைத்து மட்டும்தான் உண்ண வேண்டும். அவரவர் சமைத்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும். பணிக்காகட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாலும் காலையில கிளம்புனாக்கா இரவு அவரவர் வீட்டுக்கு சேர்ந்து விட வேண்டும். இரவு எங்கேயுமே தங்கக்கூடாது. ஏன்னா அந்த பயிற்சி காலம் முடியும் வரை ஒரே இடத்தில் இருந்து பழக வேண்டும். விசேஷம் அது இதுன்னு போனாக்கா ஒரு 10 நிமிஷம் செலவிட்டுட்டு திரும்ப அவரவர் இருப்பிடத்திற்கே வர வேண்டும். அந்த உடல் அப்போதான் பக்குவப்படும். ஒரே இடத்தில் இருந்து பழக்கப்படும் போது அறிவு வளர்ச்சி அடையும். மனம் ஒருநிலைப்பட எளிமையாக இருக்கும். அதே போல் அனாவசியமாக யாரையும் தனது வீட்டில் தங்க, வசிப்பிடத்தில் தங்க அனுமதி தரக்கூடாது என்பதை அன்போடு கேட்டுக்கொள்வேன். ஏன்னா அவர்களுடைய மனநிலை வெவ்வேறு மாதிரி இருக்கும். தன்னுடைய பயிற்சி காலங்களில் மனநிலை வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆகவே பக்குவம் அடையும் வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் தன் கூட இருக்கும் கணவராகட்டும் அல்லது குழந்தைகளாகட்டும் உறவுகள் வீட்டில் தங்க அனுமதி கொடுக்காமல் இருப்பது நல்லது. காரணம், இவர்களுடைய உடல் உணவு முறைகள் எல்லாமே வெவ்வேறு தன்மையாக இருக்கும். ஒத்த கருத்து இல்லாதவர்களுடைய இணையும் போது அது வெவ்வேறு விதமான அனுபவத்தை கொடுத்து வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக காரணமாகிவிடும் என்பதால் இதையெல்லாம் கண்காணித்து கொண்டு தன்னை காத்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் பிரிவினை கிடையாது. குடும்பத்து அவங்களுடைய உணவு முறை அவங்க பயிற்சியில இருக்கிறதுனால இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். அதாவது ஒரு சாலையில் போகும்போது விதிமுறைகள் என்ன இருக்குது அதை கடைபிடித்தால் அந்த விதிமுறைகளோடு போனால் உயிருக்கு ஆபத்து இல்லை.
அப்ப சாலைகளுக்கு விதிமுறை உள்ளது போலதான் இறை வாழ்க்கையிலும் விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இதை நான் மட்டும் சொல்லல, முன்னோர்கள் வகுத்து நமக்கு கொடுத்திருக்கார்கள். அதெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டும். இது கட்டுப்பாடு கிடையாது, அவரவர் விருப்பத்தோடு செயல்பட்டு கொள்ள வேண்டும். ஆகவே ஆசிரியர்களிடம் சொல்லிட்டு தான் மாணவர்கள் செல்ல வேண்டும். எங்கு போகிறோம், என்ன செய்ய யாரோட செல்கிறோம், அதே போல் என்ன நோக்கத்துக்காக போகிறோம் என்பதெல்லாம் சொல்ல வேண்டும். எல்லாத்தையும் அவர்கள் பூத கண்ணாடி வைத்து பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு உங்க ஒருவரை மட்டும் கண்காணிப்பது மட்டும் பணி அல்ல. ஆகவே தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த இடத்துக்கு போனா என்ன வேலை செய்திருப்பீர்கள், அதுக்கு என்ன நோய் வந்திருக்கும் என்பது அப்பதான் ஆசிரியர்கள் எளிமையாக உங்களுக்கு மருந்து கொடுத்து உடனே குணப்படுத்த முடியும். உங்களுக்காக, உங்க நலனுக்காக தான் ஆசிரியர் ஒழிஞ்சு பெருமைக்காக இல்லை என்பதை கவனித்துக் கொண்டு அதன்படி செயல்பட்டு கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.